மகாநதி சீரியலில் விஜயும் காவேரியும் என்னதான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் போக போக 2 பேர் மனசுலேயும் காதல் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு அந்யோன்யமாக இருக்க தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காமல் எலியும் பூனையுமா சண்டை போட்டுகிட்டே இருந்ததால் இப்போது 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா தான் பண்ண தப்புக்கு ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, காவேரி இருக்கிற இடத்துக்கே விஜய் தங்குறாரு. அதோட நம்ம மேலே கோபமாக இருக்கிற காவேரியோட அம்மாவையும் சமாதானப்படுத்தி காவேரி கூட்டிட்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்ன தான் விஜயை இப்போது காவேரி அம்மா பல விஷயங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிறது காவேரிக்காக மட்டும்தான். ஸோ காவேரிக்காக விஜய் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாமே காவேரி ரசிக்கிறாங்க. ஆனால் சாரதாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக நேராக விஜயை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணி இப்போ விஜய் வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்ததும் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இங்கேருந்து எங்கள் நிம்மதியை கெடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்க, நான் இங்கே உனக்காக தான் வந்திருக்கேன், அது அப்படி உனக்கும் தெரியும். நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நீ பார்த்து ரசிக்கிற அப்படின்றதும் உனக்கு புரியும். அப்படி இருக்கும்பொழுது என் கூட வர்றதுக்கு உனக்கு என்ன பிடிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி, நீங்கள் செய்கிறதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அது தொல்லையாகவும் இருக்குது. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல. அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் கொஞ்சமாவது அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேச விஜயும் காவேரியும் அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொட்டி தீர்க்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. உடனே விஜய் என்ன ஆனாலும் சரி, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன், நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தன்னோட காதலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாரு. உன்னோட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் கூட வந்துருன்னு சொல்லி காவேரியை கூப்பிடுறாரு. ஸோ காவேரிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்ன தான் காவேரி மனசில் விஜய் கூட போகலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் தன்னோட அம்மாவுக்கு அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சத்தியத்தால் இப்போ விஜய் கூட போக முடியாமல் இப்போ இங்கேயே இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது சாரதா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. விஜயையும் கண்ணாப்பனான்னு திட்டி அவரை நோகடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் ராகினி தான் உள்ளே பூந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில் இப்போது சாரதா ராகினிக்கே டஃப் கொடுக்குற விதமாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாலும் இது காவேரி விஜய் வாழ்க்கையை தான் வீணாக்கிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.